வணக்கம் அன்பு நேர்களே. மீண்டும் உறங்கும் முன் ஒரு சிந்தனை கதையினுடைய நமது கிருஷ்ணா எஃப்எம் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெருமகிழ்வும் ஆனந்தமும். இன்றும் கூட ரொம்ப அருமையான ஒரு கதை தான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஆம், உறங்குவதற்கு முன்னால் ஒரு நல்ல சிந்தனை உள்ள கதையை கேட்டுவிட்டு நீங்கள் உறங்கும் பொழுது நிம்மதியாக ஆனந்தமாக உறங்குங்களாம். அப்படி ஒரு நிம்மதியாக அமைதியான ஒரு மனதை வைத்து கொண்டால்தான் உங்களுக்கு உறக்கமும் ரொம்ப அருமையாக வரும். அந்த வகையில் இன்றைக்கி உறங்கும் முன் ஒரு சிந்தனை கதையில் மனதை புரிந்து கொண்டால் மகிழ்ச்சியாக வாழலாம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் ரொம்ப அருமையான ஒரு கதை தான். ஆம், ஒரு பெரியவரிடம் கேட்குறான் ஒரு பையன், ஐயா, நான் துன்பச் சிறையில் சிக்கி தவிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு 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 சின்ன சிறுவன் வந்துட்டு ஒரு இளைஞன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு இளைஞன் பெரியவர்கிட்ட கேட்குறான், நான் துன்ப சிறையில் சிக்கி தவிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு. உடனே அந்த பெரியவர், என்ன காரணம்ப்பா, ஏன் உனக்கு என்ன அவ்வளோ பெரிய துன்பம் அப்படின்னு கேட்குறாரு. மற்றவர்கள் எனக்கு துன்பம் கொடுக்கிறார்கள் ஐயா அப்படின்னு அந்த இளைஞன் வந்து அந்த பெரியவர்கிட்ட சொல்கிறான். உனக்கு துன்பம் கொடுப்பது உன்னுடைய மனசு தான்ப்பா அப்படின்னு பெரியவர் சொல்கிறாரு. உடனே அந்த இளைஞன், அட, மனசா, அப்படியா சொல்கிறீர்கள் என்று கேட்குறான். ஆமாம்ப்பா, உன் மனசு தான் உனக்கு வந்துட்டு துன்பத்தை கொடுக்குது அப்படிங்கிறாரு பெரியவர். அப்படின்னா துன்பத்திலேருந்து விடுபட என்ன தான் வழி, அதுக்கும் நீங்கள் தீர்வு சொல்லுங்களையா அப்படின்னு அந்த இளைஞன் கேட்குறான். மனதை நீ புரிஞ்சிக்கோ, அது போதும், நீ துன்பமின்றி வாழலாம் அப்படின்னு பெரியவர் சொல்கிறாரு. உடனே அந்த இளைஞன், மனதை புரிந்து கொள்வதா, அப்படின்னா என்ன, எப்படி புரிஞ்சுக்கிறது அதை அப்படின்னு கேட்குறான். இந்த கதையை கொஞ்சம் கேளு அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு பெரியவர். அந்த இளைஞன்கிட்ட ஒரு கதையை சொல்ல போகிறாரு. இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிற மாதிரி, ஆசையாக ஒரு பூனையை வளர்த்தாரு ஒருத்தர். அந்த பூனை ஒரு நாள் எலியை பிடிச்சி கவி கொண்டு வந்தது. அவருக்கு அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. மறுநாள் அந்த பூனை அவர் ஆசையாக வளர்த்த ஒரு கிளியை கவிக்கிட்டு வந்தது. அவருக்கு அது ரொம்ப அதிர்ச்சியாக போயிடுச்சு. என்னடா இது, நம்ம ஆசையாக வளர்த்த கிளியை இப்படி இந்த பூனை கவிட்டு வருது அப்படின்னு அதிர்ச்சியாக இருந்தது. முதல்ல எங்கேயோ இருந்து ஒரு எலியை பிடிச்சிட்டு வந்தப்போ, அந்த பூனை பிடிச்சிட்டு வந்தப்போ அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஆனால் இப்போ அவர் வளர்த்த கிளியவே பிடிச்சிட்டு வந்து அந்த பூனை கொடுக்கும் பொழுது ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டார். இன்னொரு நாள் அந்த பூனை எங்கேயோ போய் காட்டிலேருந்து ஒரு குருவியை பிடிச்சிட்டு வந்தது. இப்போது அவர் மகிழவும் இல்லை, வருத்தமும் படலை. எதையாவது பிடிப்பது பூனையின் சுபாவம் அப்படின்னு புரிந்து கொள்ள அவருக்கு கொஞ்சம் காலம் ஆயிடுச்சு. தனக்கு பிடிக்காத எலியை பிடிக்கிற போது நமக்கு இன்பம் கொடுத்தது. அந்த பூனை பிடிச்சிட்டு வந்தபோது நம்ம மனசுக்கு இன்பமாக இருந்தது. தனக்கு பிடித்தமான கிளியை பிடிக்கிற போது நம்ம மனசுக்கு ரொம்ப துன்பத்தை கொடுத்துருச்சு அந்த நிகழ்வு. தனக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு குருவியை பிடிக்கிற போது இன்பமும் இல்லை, துன்பமும் இல்லை, ஒரு மனநிலையில் நாம் இருக்கிறோம் அப்படின்னு அந்த கதையை முடித்தார் அந்த பெரியவர். அந்த இளைஞன்கிட்ட இந்த கதையை சொல்லி முடிக்கிறாரு. உடனே அந்த இளைஞன் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ துன்பச் சிறையின் கதவுகள் திறக்கப்படுகிற ஓசை அவன் செவிகளில் விழுந்தது. மனதை புரிந்து கொள்கிறவர்களே மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள் இல்லையா? ரொம்ப அருமையான இந்த கதையை நீங்கள் அப்படியே ஆசை போட்டுக்கொண்டே உறங்குங்கள். மீண்டும் உறங்கும் முன் ஒரு சிந்தனை கதையினுடைய உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவதற்கு முன்னால் இந்த இரவு உறக்கத்திற்கானது நேர்களே, அப்படியே நிம்மதியாக ஆனந்தமாக சென்ற உறங்குங்கள். விடியும் பொழுது மிகவும் அழகாகவும் ஆனந்தமாகவும் இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் சகோதரி இளைவேணி கிருஷ்ணா. வணக்கம் அன்பு நேய சொந்தங்களே. நன்றி நேர்களே.